அனைவருக்கும் வணக்கம். நடிகர் விஜய் அவருடைய கொடியை அறிவிச்சாரு. திராவிட கூட்டம்லாம் உட்காந்து கதன்னு கதறிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த கொடிக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லி பல பேர் பலவிதமாக சொல்கிறாங்க. அந்த கொடி பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்பெயின் நாட்டில் இருக்க கொடி மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அவர் மஞ்சள் கொடி ஒன்று இது பண்ணார் இல்லையா, ட்ரையல் பார்த்தார் இல்லையா, அதில் மஞ்சள் இருக்குது. அதனால் விஜயநகர பேரரசு அந்த ஒரு வாரிசாக தான் விஜய் இருப்பார் அப்படின்னு சொல்லி பலவிதமாக போயிட்டுருக்கு. ஆனால் அது பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் இருக்கு இல்லையா, எங்கள் ஊர் பக்கத்துல எல்லாம் அந்த ஆதிலட்சுமிபுரம் அப்படிங்கிற ஊர் இருக்குது. அந்த ஊரில் எல்லாம் இந்த மாதிரி கொடி தான் வச்சுருப்பாங்க. வெள்ளாளர்கள் அவங்க அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கொடியில் முழுக்க பார்த்தீங்கன்னா தமிழ் 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 சொல்லியே வருதில்ல. அப்போ இது குறித்து நம்மளுடைய கருத்தை இந்த காணொலியில் பதிய வைப்போம். இந்த கொடியில் மெயினாக இருக்க என்ன தெரியுங்களா, தமிழ், அதுக்கப்புறம் தமிழ் தமிழ் அப்படி தான் இருக்குது. இதில் அதாவது பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர் இருக்குது. அதில் அந்த பாட்டிலே விளக்கம் கொடுக்குறாங்க. ரத்த சிவப்பில் நிறம் எடுத்தோம், ரெட்டை யானைக்கு பலம் கொடுத்தோம், நரம்பில் தமிழ் உணர்வை அந்த நரம்பு ஒரு தமிழ் உணர்வு கொடியாக நாங்கள் உரு கொடுத்தோம், மஞ்சள் எடுத்து அலங்கரித்தோம், பச்சை நீலம் திலகமிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பச்சை 23 ஸ்டாரு, அதுக்கப்புறம் நீலம் 5 ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பரிதவிக்கும் மக்கள் பக்கம் சிங்க வர பறையடி அப்படின்னு சொல்லி அந்த பறையை அந்த இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆலப்போகிறான் தமிழனோட கொடி அப்படின்னு சொல்லுது. ஃபஸ்ட்டு பாட்டு ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா தமிழன் கொடி தலைவன் கொடி, தரையில் கொடி வீரக்கொடி விஜயக்கொடி, தமிழன் கொடி பறக்குது தலைவன் யுகம் பிறக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பாடலோட வரிகள் அப்படியெல்லாம் இருக்குது. அப்போது இதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த திராவிட கூட்டம்லாம் கதறுன்னு கதறு. இதில் கருப்பு இல்லை, கருப்பு தான் வறுமையோட நிறம் அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க விட்றாங்க. இதில் நம்ம மெயினாக நம்மளுக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா, இதில் இந்த திராவிடத்தோட நிறமான கருப்பும் இல்லை, ஆரியத்தோட இனமான காவியும் இல்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் தான். இப்போ நிறைய வீடியோக்கள் போயிட்டுருக்கு. அதில் இந்த ஒரு வீடியோ நீ வந்தா கொலை பண்ணிடுவேன் உன்னை. நான் எங்கனே வரேனே, நீங்களே பெரியவங்களா பார்த்து பேசி அது உதயநிதி ரகம் போற்றும் உதயநிதி. ஸ்பெயின் நாட்டு கொடி அப்படிங்கிறாங்களே, அப்படின்னா இது ஸ்பெயின் நாட்டு கொடியா அப்படிங்கும்போது ஸ்பெயின் நாட்டு கொடியெல்லாம் கிடையாது. அது தமிழர்கள் ஆரம்பத்துலேருந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதிலே மெயினாக பார்த்தீங்கன்னா வெள்ளாளர்கள் இதே மாதிரியே மேலேயும் சிவப்பு, கீழேயே சிவப்பு, நடுவில் மஞ்சள், அப்புறம் புலிப்பாய்ச்சல் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கொடி இருக்குது. அதோட ஒரு செப்பரேட் வெர்ஷன் தான். அந்த மாதிரி ஒரு கொடியை எடுத்துக்கிட்டு நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த வாகை மலர், தமிழர்களுக்கு உண்டான மலர் தான் அந்த வாகை மலர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி அந்த யானை இருக்கு இல்லையா, அந்த யானையுமே தமிழர்களோட அந்த வீரத்தை குறிக்கக்கூடிய யானை. அந்த யானை சோழர்கள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த கொடி முழுக்கமே தமிழருடைய வாழ்வியலில் தான் அது வடிவமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. இந்த கொடியை பொறுத்தவரையும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கொடிக்கு முழு ஆதரவு கொடுக்குறோம். ஏன்னா இந்த கொடியில் கருப்போ காவியோ இல்லை அப்படிங்கிறதே நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் நேற்றுக்கு அந்த முந்தானத்தை பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் குளர் ஏற்றினார். அதில் நடுவில் விஜயநகர பேரரசு அந்த மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறையா சொன்னாங்க. அது மாறுபட்ட கருத்து இருக்குது தான். அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியல. ஆனால் அப்படி இவர் விஜயநகர வாரிசாக இருக்க வாய்ப்பே இல்லை. விஜயநகர வாரிசாக அவர் இருந்தார் அப்படின்னா எதுக்கு வெள்ளாளர் மாதிரியே இருக்க ஒரு கொடியை இவர் போடணும். இவரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் விஜய் அவர்கள் வெள்ளாளர் சமூகத்தை சேர்ந்தவர் தமிழர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா. அப்படிலாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும். அப்படி இருந்தாலும் தவறு இல்லை அப்படிங்கிறத, வெள்ளாளர் கொடியை தான் இவர் ரிப்ளிகேஷன் பண்ணுறாரு அப்படின்னாலும் தவறு இல்லை. எப்படி பார்த்தாலும் தமிழருக்குள்ளே வந்துடுறாரு இல்லையா. வீரத்தை குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி யானைகள், வெற்றியை குடிக்கிறதுக்கு செங்காந்தல் மலர், அதுக்கப்புறம் அதில் மத நல்லிணக்கத்தை குறிக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரு, அதுக்கப்புறம் நீல கலரில் பட்டியலின சமூகத்தை குறிக்கிற மாதிரி அதை ஒரு அரசியல் இருக்கு இல்லையா, நீல கலர் பட்டியலின மக்கள் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அவர் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கலவையாக தான் கொடுத்துருக்காரு. அந்த வகையில் பார்க்கும்போது திராவிட கூட்டம் தான் கதறு விஜயோட வருகையை பார்த்து, நம்மளுக்கு விஜயோட வருகையை பார்த்து எந்த பயமும் இல்லை, ஒன்றும் இல்லை. விஜய் நம்மளுக்கு ஒரு நட்பு சக்தி தான் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். உங்களுக்கு மாற்று கருத்து கண்டிப்பாக இருக்கும். மாற்று கருத்து இருந்தாலும் அதை எழுதுங்க. பார்க்கலாம், வருங்காலங்களில் அவர் செயல்பாடு வச்சு தான் நம்மளும் மாற்று கருத்து வந்தால் வச்சுப்போம், இல்லாட்டா நம்ம இப்படியே பயணிப்போம் நட்பு சக்தியாகவே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.